ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விகே. பயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருக்கும். சில குழந்தைகளுக்கு நாய்னா பயம், சில குழந்தைகளுக்கு பூனைனா பயம், ஏன் பொண்ணுங்களுக்குலாம் மங்கினா ரொம்பவே பயம். பெரியவங்களுக்கும் பயம் இருக்கும். நிறைய பேருக்கு உயரம்னா பயம், நிறைய பேருக்கு தனியா இருக்க பயம், நிறைய பேருக்கு எல்லாரும் முன்னாடி பேசுறதுக்கு பயம். எனக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தே ராட்டினம்னா ரொம்பவே பயம். இப்படி பயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்படி இருக்க பயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பயப்படாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்களேன். பக்கத்துல இருக்க ஐகான் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். பயம் நம்ம எல்லோருக்கும் ஒவ்வொரு வித பயம் இருக்கும். நம்ம மனசுல இருக்க பயத்தை நம்ம அடக்காம விட்டுட்டோம்னா அது நம்மள எவ்வளவு முன்னேற்ற பாதையிலும் நம்மள செல்லவே விடாது. நம்மள பின்னுக்கு இழுத்துட்டோம். ஒரு செயலை நம்ம செய்ய போகும்போது அது தப்பாயிருமோ அப்படிங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்கும். அதனால நம்ம அந்த செயலை செய்யாம விட்டுருவோம். புதிய வாய்ப்பு கையில வரும்போதும் நம்ம ரொம்ப இருமடங்கு பயப்படுவோம். அப்படி பயப்படுறதுனால அந்த வாய்ப்பும் நம்மளை விட்டு போகும். நம்மள நம்பிக்கையற்றவராக மாற்றும். பயத்துல இருந்து நம்ம வெளியே வர என்ன பண்ணலாம்? முதல்ல நம்ம என்னென்ன விஷயத்துக்கு பயப்படுறோம் அப்படிங்கறத நம்ம நோட் பண்ணணும். நம்ம மனதை கூர்மையா கத்தியா மாற்றணும். நம்ம சிந்தனைய பயத்து பக்கம் கொண்டு போகவே கூடாது. எந்த ஒரு தடையையும் கடக்க முடியுங்கிற நம்பிக்கைய மனசுக்கு நம்ம கொண்டு வரணும். பயமின்றி செயல்படுறதுக்கு மனதைரியம் தான் ரொம்ப முக்கியம். மெல்ல மெல்ல நம்ம பயத்தை எதிர்கொண்டுட்டோம்னா கண்டிப்பா பயம் நம்மளை கண்டு ஓடி போயிடும். ஏதாவது ஒரு செயலை செய்யும் போது நமக்கு பயம் வந்துச்சுன்னா அந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடி அந்த செயலை எவ்வாறு செய்யலாம்னு திட்டமிட்டு பண்ணோம்னா அந்த பயம் நம்மளை விட்டு போயிடும். அதே மாதிரி உங்களை முதல்ல நம்புங்க. உங்களால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. உங்களால முடியுங்கிற நம்பிக்கைய உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. வாழ்க்கையில சாதிச்சவங்ககிட்ட போய் நம்ம அவங்ககிட்ட கேட்டா அவங்க அவங்க சந்திச்ச தோல்வியை பத்தியும் அவங்க எப்படி வெற்றி அடைஞ்சாங்கன்னு பற்றியும் உற்சாகமா சொல்லுவாங்க. அதே மாதிரி பயத்தை எதிர்கொள்ளணும்னா நம்ம இதே மாதிரி எது மோட்டிவேஷன் ஸ்டோரி கேட்டாலும் நம்மளோட பயம் நம்மளை விட்டு போகும். அதே மாதிரி ஒரு விஷயத்த நம்ம செய்யாம பயந்து பயந்து ஒதுங்கிட்டு இருக்க கூடாது. என்னனாலும் செஞ்சு பார்க்கலாம்னு துணிச்சல் நம்மகிட்ட வந்துச்சுன்னா பயம் நம்மளை கண்டு ஓடிடும். பயத்தை எப்படி எதிர்த்து நிக்கிறோம்னு மட்டும் பார்க்காம அந்த பயத்தையே நாம நமக்குள்ள ஒரு சக்தியா மாத்தணும். நம்மள பயமுறுத்துற விஷயத்தை விட்டு ஓடாம அதையே உள்வாங்கி அதுல இருந்து நம்ம வெளியே வரணும். அதான் நம்ம பயத்தை பயங்காட்டுற உதாரணமா நிறைய பேருக்கு ஒரு 10 பேர் இருக்க இடத்துல பேசுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணலாம்னா அவங்க பேசுற விஷயத்த முதல்ல அவங்க கண்ணாடியை பார்த்து அவங்களே பேசலாம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல இருக்க 2-3 பேர் சேர்த்து வச்சு பேசலாம். அப்படி பேசும்போது அவங்களோட பயம் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அவங்கள விட்டு ஒதுங்கும். பல பெரிய வெற்றியாளர்கள் அவங்க பயங்களை கடந்துதான் சாதனை படைச்சிருக்காங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ், அப்துல் கலாம் சார், ஜே.கே. ரவுலிங் அப்படின்னு நிறைய பெரியவர்கள் அவங்களோட பயத்தை தாண்டி வந்துதான் பல தோல்விகளை சந்திச்சு வெற்றியை பெற்றிருக்காங்க. வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு பெரிய பயங்களை நம்ம போகலாம். புதிதா ஏதாவது செய்யும் போது சில சிறிய விஷயம்னாலும் அதை ஆர்வமா செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது விஷயத்த கத்துக்கொள்ளுங்க. அதே முயற்சிய பயத்தை எதிர்கொள்ள நமக்கு திறனை அதிகரிக்கும். உங்க மனசுல எப்பதாவது இது முடியுமா அப்படின்னு கேள்வி வந்தா உங்களால மட்டும்தான் முடியுங்கிறத திருப்பி சொல்லுங்க. தோத்து எப்பவுமே பயப்படாதீங்க. அந்த தோல்விதான் உங்களுக்கு புதிய பாடத்தை வழிவகுக்கும். நாம் பயத்தை எப்பவுமே முதுகுல ஏற்றிக்கொண்டு பயணத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். ஏன்னா அதை கீழே இறக்கி விட்டோம்னா அது அது நமக்கு மேல உயரமா போய் நிற்கும். பயங்கிறது உங்க எண்ணத்தில் மட்டும் இல்ல, உங்க செயல்லயும் இருக்கும். நீங்க அதை மட்டும் வென்றுட்டீங்கன்னா மற்றவர்களுக்கு உதாரணமா நீங்க இருப்பீங்க. உங்களோட செயல்கள், உங்களோட வெற்றி எல்லாமே மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். எல்லா பயமும் எல்லா நேரங்களிலும் இருக்கும். அதை நம்ம எப்படி சமாளிக்கிறது தான் முக்கியம். இன்று பயம் உங்களை பிடிச்சா நாளைக்கு அது இல்லை என்று நீங்கள் மாற்றும் என்ன கொண்டு செயல்படணும். உங்க மனசாட்சியோட அடிக்கடி பேசுங்க. உங்க பயத்தை நீங்களே கட்டுப்படுத்துங்க. வாழ்க்கையில நீங்க கிரீடம் அடையணும்னா உங்க நம்பிக்கையே உங்களுக்கு முக்கியம். பயம் எப்பவும் உங்களுக்கு கீழே தான் இருக்கணும். பயத்தால உங்களோட வெற்றியை தடுக்க முடியாது. உங்க வழியிலயும் அதை குறுக்க நிக்காது. உங்க மனசுக்குள்ள இருக்க ஒவ்வொரு நம்பிக்கையும் உங்களை முன்னேற்றம். நம்மளோட பயத்தை நம்மளோட மனசுக்குள்ள வெளிச்சமா மாற்றும் போது அந்த பயமே உங்களை விளக்காக மாறும். பயங்கிறது தீயத்தை நம்பிக்கையை தீவிரமாக
எல்லோரும் பயத்தை போக்கி நம்பிக்கையை நம்ம மனசுக்குள்ள வச்சு வெற்றியை நோக்கி செல்வோம். பயத்தை தோற்கடிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.